வெல்கம் டு த கிரேட் லீலோடன் ஷோ. என்னடா இந்த வீடியோ இப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வீடியோ எடிட்டிங் அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம். வீடியோ எடிட்டிங்னா நார்மலாக நம்ம எடுத்த கிளிப்ஸ், நம்ம கேமராவில் எடுத்த கிளிப்ஸை வந்து 2 கிளிப்ஸை கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுவோம். இடையில வந்து டிரான்சிஷன் அந்த மாதிரி போடுவோம். ஓகேங்களா, அதுதான் வீடியோ எடிட்டிங். அதுவே மோஷன் கிராஃபிக்ஸ்னா இப்போ இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த மாதிரி ஆடு இதெல்லாமே தான் இந்த மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி ஆட் எல்லாம் பண்றோம்ல, இந்த ப்ராடக்ட் ஆடு. ஸோ இது மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் இந்த மாதிரி வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி, இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி, ஸ்டோரி டெல்லிங். ஸோ இந்த மாதிரியான ஆட் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்க்கு எல்லாமே மோஷன் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவோம். வெக்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போற வீடியோஸ் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதான் வீடியோ எடிட்டிங் அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். அதுக்கு வந்து 2 சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று ப்ரீமியர் ப்ரோ, இன்னொன்று ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ப்ரீமியர் ப்ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். ப்ரீமியர் ப்ரோ ப்ளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க போய் பாருங்க. பேசிக் இருந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நம்ம இது பண்ண போறோம். இப்போ ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறது ஸோ ப்ரீமியர் ப்ரோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து என்னன்னா, இப்போ ப்ரீமியர் ப்ரோக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரீமியர் ப்ரோ வந்து 80 to 90% வந்து எடிட்டிங் பண்ணுவோம். ப்ளஸ் 10% வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். இதுவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அது அப்படியே ஆப்போசிட். 80 to 90% வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், 10% மட்டும்தான் எடிட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த இதுல நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும். இது நான் வந்து ஒரு பிளக்கிங் ஆட் பண்ணிக்கலாம், அதனால வருது. ஓகே, ஸோ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா நியூ ப்ராஜெக்ட் அண்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட். இது வந்து காமனாக எல்லா சாஃப்ட்வேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது வரதான் நியூ ப்ராஜெக்ட் அண்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா, சரி இப்போ நியூ ப்ராஜெக்ட் வந்து புதுசாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா அது நியூ ப்ராஜெக்ட். ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது ஓப்பன் ப்ராஜெக்ட். இது ஓகே தானே? ஸோ இப்போ நியூ ப்ராஜெக்ட் போய்க்கிறேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் போய்க்கிறேன். இப்போ என்னன்னா, நம்ம இப்போ ஒரு வேர்டு எழுதுறோம், இல்லை ஒரு இதுல ஏதாவது ஒரு பொம்மை அந்த மாதிரி வரையணும்னு வைங்களேன். அதுக்கு ஒரு பேப்பர் வேணும். ஓகேவா, ஒரு ஒயிட் கலர் ஆர் பிளாக் கலர் பேப்பர்ல ஒயிட் பென் வச்சு வரையலாம். ஸோ இங்க வந்து அந்த ஒயிட் பேப்பர் தான் நியூ காம்போசிஷன். கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நியூ காம்போசிஷன் இது என்ன, இதுதான் அந்த ஒயிட் பேப்பர். இப்போ என்னன்னா ஒயிட் பேப்பரோட சைஸ். ஸோ இப்போ இந்த ஒயிட் பேப்பருங்கிறது இப்போ இது வந்து நம்ம வீடியோ பண்ண போறோம். இப்போ போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர்ல எல்லாம் வந்து இமேஜஸ், அதாவது ஒரு ஃப்ரேம், இப்போ அது வந்து இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். இங்க அதே இதை வந்து நம்ம ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பேசிக்கா இப்போ நார்மலா ஒரு வீடியோ வந்து 24 ஃப்ரேம்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்ஸ் வந்து 24 ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் ஹெச்டி 24 ஃப்ரேம்ஸ் இது வச்சுக்கிறேன். இப்போ வித் வந்து 1920, ஹைட் வந்து 1080. ஓகேங்களா, பிக்சல்ஸ் 2 பிக்சல்ஸ், ஸ்கொயர் பிக்சல்ஸ். இது வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 24, 25 இருக்கு, 29 இருக்கு, 30 இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது உங்களுக்கு எவ்வளோ வீடியோல எவ்வளோ இருக்கோ, இன்புட் வீடியோல எவ்வளோ ஃப்ரேம் ரேட் இருக்கோ, இல்லை கிளைண்ட் உங்களுக்கு எந்த ஃப்ரேம் ரேட் கொடுக்குறாங்களோ அந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்க வச்சுக்கலாம். பட் ஸ்டாண்டர்டா வந்து 24 தான் நம்ம வைப்போம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இது வந்து டைம் கோடு. இது வந்து எவ்வளவு டியூரேஷன் அந்த வீடியோ இது பண்ணணும், அந்த டைம் லைனோட டைம் கோடு. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கலர், இதை வந்து நம்ம ஒயிட்ல வச்சிருந்தோம், இந்த இது ஒயிட்டா இருக்கும். இப்போ நம்ம நார்மலா பிளாக்லயே வச்சிருக்கோம். ஓகே, இப்போ கிரியேட் ஆயிருக்கா? இதுதான் இந்த நம்ம சைஸ் நம்ம கிரியேட் பண்ணது. ஓகேங்களா, இப்போ நார்மலா இதாகுது. இப்போ என்னன்னா, ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா, அட்வான்ஸ் 3D ரெண்டர் இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்ல இது வரும். இப்போதைக்கு பேசிக் இது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதுல 2 டேப் இருக்கும், காம்போசிஷன் அண்ட் லேயர். காம்போசிஷன்னா மொத்தமா என்ன சொல்றது, டோட்டல் அவுட்புட் வந்து நம்ம
இங்க பார்ப்போம், காம்போசிஷன் பார்ப்போம். ஒரு சில டூல்ஸ் வந்து காம்போசிஷன் டேப்ல ஒர்க் ஆகாது, அதுக்கு வந்து நம்ம லேயர் டூ டேப் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான், இப்போதைக்கு இது தெரிஞ்சா போதும். இப்போ ஒரு காம்போசிஷன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைல் பார்ப்போம். அப்படின்னா மெனு பார் இது ஃபைல். ஃபைல்னா இது என்னன்னா நியூனா புது ப்ராஜெக்ட் இது பண்றது, நியூ ப்ராஜெக்ட் இது பண்றது, கிரியேட் பண்றது. அதுல நியூ ஃபோல்டர் இப்போ கிளிக் பண்றோம் பாருங்க, கிரியேட் ஆயிடுச்சா நியூ ஃபோல்டர். ஸோ இப்போ ஏதாச்சும் இப்போ இமேஜஸ் எல்லாம் நீங்க பண்றீங்கன்னா இமேஜஸ் வந்து ஒரு ஃபோல்டர், இது பேரு போட்டோ அப்படின்னு போட்டு இமேஜஸ் நீங்க என்னென்ன இமேஜஸ் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்து பாருங்களேன், டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ள போவோம். இதுல உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் வேணும், இந்த இமேஜஸ் வேணும், அதுக்கப்புறம் இந்த வீடியோ வேணும், அதுக்கப்புறம் இந்த வீடியோ வேணும். சரி, இப்போதைக்கு இது எடுக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஓகேவா, இந்த இமேஜஸ். ஸோ இப்போ இமேஜஸ் எல்லாமே நான் ஒரு ஃபோல்டர்ல போடணும் அப்படின்னா இந்த இமேஜ் இது. ஸோ இது எல்லாமே எடுத்து இந்த ஃபோட்டோஸ் இதில் போட்டுறேன். மறுபடியும் போட்டு மேலே போட்டு ஃபோல்டர்னு போட்டோம்னா வீடியோஸ்ன்னு போடுறோம், விஐடிஎஸ் வீடியோஸ் அப்படின்னு போட்டு இங்கே வீடியோ இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்படி போட்டுறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைலில் போயிட்டு நீங்கள் போட்டு நியூ ஃபோல்டர் போட்டு காம்ப் அப்படின்னு போட்டுறேன். இப்போ நம்ம எவ்வளோ காம்ப், ஏஐ காம்ப்பு, இந்த காம்ப் இதெல்லாம் எடுத்து இது போட்டு. ஸோ இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு யாரு, நீங்கள் மட்டும் இல்லை வேற யார் ஒர்க் பண்ணாலும் நீட்டாக இருக்கும். நீ சீக்கிரமாக அவங்க ஒர்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்க எடுத்துட்டு அதை எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கம்பெனிஸ்ல இல்லை இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு மெத்தட். இது வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த இது வந்து கம்பெனிக்கு இங்கேயும் கிரியேட் பண்ணலாம். இங்கே கிரியேட் பண்ணாலும் அதே இது வரும். சரி, அந்த பேப்பர் நான் சொன்ன இந்த பேப்பர் ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி அதோட இது என்ன வரணும், பேக்ரவுண்ட் கலர் என்ன வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் அது நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அடோப் ஃபோட்டோஷாப் ஃபைல். இப்போ வந்து அடோப் ஃபோட்டோஷாப் ஃபைல்ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று எடிட் பண்ணிருப்போம், போட்டோவை இல்லை பிஎன்ஜியா வச்சிருப்போம். அதை ஃபைல் எடுத்துட்டு வரணும்னா இங்க வந்து அந்த ஃபைலை மட்டும் நம்ம இது பண்ணலாம், அடோப் ஃபோட்டோஷாப் ஃபைல். அதுக்கப்புறம் வந்து சினிமா 4D ஃபைல். ஸோ இதே தான், இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ல வரும். இது என்னன்னா சினிமா 4D ஃபைல்னு ஒரு இருக்கு. அது வந்து எஃபெக்ட்ஸ் மட்டும் இப்போ அந்த மாதிரி ஃபைல இது பண்றதுக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணுவோம், சினிமா 4D ஃபைல் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஓப்பன் ப்ராஜெக்ட். இப்போ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம இது ஓப்பன் ப்ராஜெக்ட். ரீசன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு. சரி, பிரிட்ஜுன்னா ஓகே, அதுக்கு வந்து அந்த பிரிட்ஜுங்கிற இது பண்ணிருக்கணும், இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ அதனால அது இது க்ளோஸ் ப்ராஜெக்ட், இதை க்ளோஸ் பண்றது, இது சேவ். நம்ம இப்போ அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சேவ் பண்றது. அதுக்கப்புறம் இது வந்து சேவஸ். இப்போ என்னன்னா சேவஸ் என்னன்னா, சேவ்னா நம்ம நார்மலா பண்ணிட்டு இருக்கிறது சேவ் பண்ணுவோம். சேவஸ்னா என்னன்னா, இப்போ அது வந்து வெர்ஷன் 1. ஓகேங்களா? இப்போ நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 10, வெர்ஷன் 20 அப்படி எல்லாம் போகும். ஸோ ஏன் அப்படி போகுதுன்னா, இப்போ வெர்ஷன் 1 இதாகுதுன்னு வைங்களேன், வெர்ஷன் 1 இருந்து நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு 15 ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 14 ஆர் 15 அந்த ரேஞ்சில் ஏதாச்சும் கிராஷ் ஆகுதுன்னு வைங்க. அப்போ நம்ம வெறும் வெர்ஷன் 1 மட்டும் போட்டு இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆச்சுன்னா மொத்தமா போயிடும், அந்த மொத்த ஃபைலுமே போயிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷனா பண்ணும்போது 15 கிராஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம 14 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 14 எடுத்துக்கலாம். 14 கிராஷ் ஆயிடுச்சுன்னா 13 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கிராஷ் ஆனிச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது அது அப்படின்னா சேவ் அஸ் காப்பி, அது அப்படியே காப்பி பண்றது. இது வந்து இன்கிரிமெண்ட் சேவ். நம்ம இப்போ இது கொடுக்கறதும் ஒண்ணுதான், இது எல்லாமே ஒரே இதைத்தான் சொல்லுது.
அதாவது சேவ் பண்றது, சேவை இன்க்ரிமெண்ட் பண்றதுன்னா இது சேவஸ் மாதிரி தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இம்போர்ட் பண்றது, ஃபைல் இம்போர்ட் ஃபைல் இது பண்ணீங்கன்னா இதே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதே தான் நம்ம இங்க வந்து ப்ராஜெக்ட் விண்டோல வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கனாலும் அதே வேலை தான் பண்ணும். ஸோ இது வந்து ஒரே வேலை தான், ஆனா நிறைய பட்டன்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இம்போர்ட் ரீசன்ட் ஃபுட்டேஜ். இது வந்து ஃபுட்டேஜ் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிருப்பேன்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும்னா இதுல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்போர்ட். இந்த ஃபைல வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோல எக்ஸ்போர்ட் பண்ணணும், ப்ரீமியர் ப்ரோ ஃபைலா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த இது இல்ல ரெண்ட் எடுக்கணும் அந்த மாதிரியான இதுக்கு இது நம்ம வீடியோ நம்ம இன்னி போடல, அதனால இது ரெண்டு இந்த ஆப்ஷன் வரல. இப்போ ஆட் ஃபாண்ட் ஃப்ரம் அடோப். ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஃபாண்ட் இப்போ எனக்கு ஒரு ஃபாண்ட் வேணும் அப்படின்னா இதுலயே நம்ம இதுக்கு போக வேண்டியதில்லை, என்ன சொல்ல நெட் கூகுளுக்கு போகாம ஜஸ்ட் கிளிக் பண்ணா இதுவே இதாகும். இதுவே அடோபோட ஃபாண்ட்ல இருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இதுல நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? நீங்க இங்க இருந்து ஃபாண்ட்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வேணும். ஆட் ஃபேமிலின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது கூட ஆட் ஆயிரும். ஸோ நீங்க அந்த ஃபாண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது வந்து டைனமிக் லிங்க். இந்த ப்ரீமியர் சீக்வன்ஸ் சொன்னேன்ல, ஸோ அதோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ப்ரீமியரோட லிங்க் பண்ணிக்கிறதுக்கு இந்த டைனமிக் லிங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபைண்ட், இது வந்து நார்மலா இருக்கிறது தான். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைல இதை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஏஇயா, ஸோ இப்போ ஏஇன் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஏஇ அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்க எல்லா இதுவும் அதுக்கு இந்த ஃபைண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க இவ்வளவு டீட்டெயில்ஸா நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா சொல்றேன் தான். இப்போ இது உங்களுமே அவசியம் இல்லாத. இப்போ ப்ராஜெக்ட் செட்டிங் இது கொஞ்சம் தேவையான இது பண்ணிட்டோம்னா இது வந்து உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு, ஏன்னா இது கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ இது கிராஃபிக்ஸ் கார்டோட இருக்கணும். இது இல்லாம இது இருந்துச்சுன்னா இடையில ஏதாவது ஒரு எரர் வரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் செட்டிங் வந்து இந்த மெர்க்குரி ஜிபியூ அந்த ஆக்சலரேஷன் இதை நீங்க இது வச்சுக்கணும். இதுக்கப்புறம் டைம் டிஸ்பிளே ஸ்டைல், இதுக்கு வந்து நான் வந்து 30 வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன டைம் கோடு வேணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். ஆனா இது வந்து மோஸ்ட்லி இப்படியே இருக்கிறது தான் கரெக்ட். இதுவே டிஃபால்ட்டா இருக்கு. ஓகே தான். இது எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம், நான் ஜஸ்ட் சொல்றதுக்காக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இது வந்து சாம்பிள் ரேட், இது வந்து ஆடியோவோட சாம்பிள் ரேட் 48 இல்ல 44 இல்ல ஒரு சில இது 32 வைப்பாங்க. ஸோ அந்த இதுக்கெல்லாம் நீங்க 32 மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுக்கணும். ஆனா இப்போ 48 வந்து ஸ்டாண்டர்ட், ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது அவ்வளோதான். இப்போ ப்ராஜெக்ட் செட்டிங் முடிச்சாச்சு. இப்போ என்ன ப்ராஜெக்ட்னா அதோட செட்டிங்ஸ் தான் அதுதான் ப்ராஜெக்ட் செட்டிங்னு பார்த்தோம். எக்ஸிட்னா நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுதான். இப்போ அடுத்தது வந்து எடிட், அன்டூ ப்ராஜெக்ட். இது வந்து நம்ம எல்லா சாஃப்ட்வேர்ல இருக்கிறதா கண்ட்ரோல் செட். ஸோ அதுவே ரீடூ பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட் பண்ண ரீடூ பண்ணிடும். ஹிஸ்ட்ரி பண்ணியிருந்தா நம்ம இப்போ என்னென்ன பண்ணணும், அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருந்தோம், என்னென்ன டூல்ஸ் இது பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத பற்றியான இதுதான் இதுக்கு வரும். அப்புறம் கட்டு, அது நம்ம தெரிஞ்சதா. காப்பி வந்து அது காப்பி பண்ணணும். காப்பி வித் ப்ராப்பர்ட்டி லிங்க்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள இருக்க இது பேஸ்ட், இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் இங்க வந்து டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கு, இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கண்ட்ரோல் டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேயர்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இது சும்மா ஒரு கோத்ரூக்காக நான் சொல்றேன். இது வந்து டெம்ப்ளேட்ஸ் நம்ம தனியா ஒரு இது பார்ப்போம், அப்ப நான் சொல்றேன். இதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுல ஜென்ரல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் இருக்குன்னா இது ப்ராஜெக்ட்கெல்லாம் தேவை பண்ணணும்னா அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ஒர்க்கிங்க்கு தேவையான கொஞ்சம் செட்டிங்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ ஜென்ரல்னா இதுல டாப் பாயிண்ட் ஹேண்டில் சைஸ். ஸோ இத சைஸ் இது பண்ணீங்கன்னா இந்த பிக்சல்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுல வந்து மெயினா நீங்க இது பண்ண வேண்டியது ஸோ டிஸ்பிளே, இதெல்லாம் இது பண்ணிக்கணும். 3D இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ நீங்க ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்ல வரும். சரி, ஓகே. நான் இப்போ வந்து இதை அட்வான்ஸ்ல தான் இது பண்ணா, ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த மெமரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கா, இதுல வந்து இது இந்த ரேமோட இது வந்து
இது 16 இது ரேம் வந்து 16 GB. ஸோ இது 15 வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனா இந்த ரேமோட சைஸ் மட்டும் லீஸ்ட், அதாவது இருக்கிறதே கம்மியான ஜிபி வைக்கணும். அப்ப அது என்னன்னா மற்றதுக்கு எல்லாமே இருக்கிறதே கம்மியானதை வச்சுட்டு மற்ற 13 ஜிபியும் இந்த ஏஐக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இதுக்காக இந்த ஒரு இதுக்காக அந்த இது. அதுக்கப்புறம் ஆட்டோ சேவ். இது எதுக்குன்னா 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா சேவ் ஆகும். ஒவ்வொரு டைமும் ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு வேலை சேவ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது 5 மினிட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா 1 மினிட்னா 1 மினிட். ஆனா என்னன்னா 1 மினிட்க்கு ஒருக்கா சேவ் ஆகும்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் அதிகமாகும், ஸ்டோரேஜ் அதிகமாகும். அதுக்காக நார்மலா 10 மினிட்ஸ் நம்ம வைப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஓகே கொடுத்தணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இதுல எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ என்னன்னா இது மெமரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஆட்டோ சேவ், இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே கொடுத்துருவோம். இது வந்து காம்போசிட்டிங். இந்த காம்போசிட்டிங் நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணோம்ல, இங்கே கிரியேட் பண்ணது அதே தான் இங்கேயும் நியூ காம்போசிட்டிங். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் என் அதை கொடுத்தீங்கனாலும் வரும். இல்லைன்னா இங்க வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் நியூ காம்போசிஷன். அதாவது ஒரே இதுதான், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் லேயர் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். இங்க வந்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல், எஃபெக்ட்ஸ் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு, எஃபெக்ட் மேனேஜ் பண்றது அந்த மாதிரி. இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு அனிமேஷன்ஸ், கீ ஃப்ரேம்ஸ், நம்ம மேனுவலா பண்ற கீ ஃப்ரேம்ஸ், அந்த மேனுவலா டெக்ஸ்டுக்கு பண்ற அனிமேஷன், இதெல்லாமே இந்த இதுல இருக்கும். என்னன்னா சீக்கிரமா போறேன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போதைக்கு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம உள்ள ப்ராஜெக்ட் பண்ண நம்ம அதை பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்பவே டீப்பா தெரிஞ்சா நமக்கு எதுவுமே புரியாது. இப்போ நம்ம ஒரு ஃபைலோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் அது என்னென்ன இருக்குங்கிற மாதிரி பார்க்கறேன், சொல்றேன். இப்போ ஜூமிங் வந்து சார் வியூ வந்து ஜூமிங், ஜூம் அவுட், இதுல வந்து கிரிட், இந்த போட்டோஷாப் எல்லாம் பார்த்துருக்கீங்க, கிரிட் கைட், அது கைடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிட் இம்போர்ட் கிரிட்ஸ், கிரிட்டையும் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ எதுக்குன்னா இப்போ சொன்னாலும் யூடி அன்டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும், லென்ஸ் இது இருக்கும். அதெல்லாம் இது பண்றதுக்கு வந்து நம்ம கிரிட் வேணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கிரிட்டை இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிரிட்டை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற கிரிட்டை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். 3D வியூ ரீசெட் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் டு லே அவுட், இது வந்து 3D வியூக்கு மாத்துறது, ஸ்விட்ச் டு 3D வியூ. ஸோ இதெல்லாமே வந்து இங்க இருக்க வியூஸ் இருக்குல்ல, இதைத்தான் வியூன்னு சொல்லுவோம். இப்போ எதை பாக்குறோமோ அதைத்தான் வியூ சொல்லுவோம். இதை வந்து 2Dல இருந்து 3D ஆகும், 3Dல இருந்து 2D ஆகும், அப்படியே மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் கிரிட்டோட இம்போர்ட், எக்ஸ்போர்ட், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். விண்டோஸ்னா எல்லா சாஃப்ட்வேர்லயும் விண்டோஸ், அடோப்ல எல்லா சாஃப்ட்வேர் விண்டோஸ் இருந்தா இப்போ இது இருக்கு பாருங்க, எஃபெக்ட்ஸ் இருக்கா, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு எஃபெக்ட்ஸ்ங்கிற டேப் வேணும், அதுல தான் நம்ம எஃபெக்ட்ஸ் எடுக்க முடியும். அப்போ உடனே நம்ம எது வேணும்னாலும் விண்டோஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்னு இருக்கும், வந்துச்சா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன எஃபெக்ட் வேணுமோ நம்ம சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஹெல்ப் அது தேவையில்லாத. ஸோ இது வந்து மூவ் டு, அடுத்து வந்து மூவ் டு. ஸோ இந்த டூல்ஸை பத்தின வீடியோ வந்து நம்ம அடுத்து இது, ஏன்னா இதுவே ரொம்ப அதிகமா போயிடுச்சு. பட் ஆனா வீடியோ பெருசு சின்னது அப்படின்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா இப்ப நம்ம ஃபுல்லாவே கத்துக்க போறோமா, பேசிக்ல இருந்து கத்துக்க போறோம். அதுல சின்ன வீடியோ தான் நான் பார்ப்பேன், பெரிய வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான எபிலிட்டி கம்மியாயிடும். ஸோ அது எவ்வளவு பெரிய வீடியோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதை நினைச்சுதான் இது பண்ணும். நீங்க ஒருவேளை உங்களுக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரியும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஒட்டி இருக்கலாம். இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா, பேசிக்ல இருந்து நான் கத்துக்கணும்னா நீங்க ஒவ்வொன்றும் கொஞ்சம் கூட அது நான் என்னென்ன சொல்றேன், வீடியோ மட்டும் இல்லாம நான் என்னென்ன சொல்றேன்னு ஆடியோவும் நீங்க கவனிக்கும். ஒருவேளை அந்த ஆடியோ ஏதாவது புரியலைன்னா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாச்சும் நீங்க கேட்கற கான்செப்ட் வந்து பெரிய கான்செப்டா இருந்தாலும் அதுக்கு தனியாகவும் வீடியோவும் போட்டு அந்த லிங்க் நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த மெனு பார் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து டூல் பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது என்னென்ன விண்டோ, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.